பாட்டில் ராதா. சென்டர் மேன். நான் ஒன்றும் அவங்கள மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளோதான். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இந்த ஸ்லைட் கார்டு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுவாங்க. அந்த குடிக்கிற பாட்டிலில் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இந்த விஷயத்த வலியுறுத்தி பிரச்சாரமாக பேசியிருப்பாங்க, குடிக்காதீங்க அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல குடி ஒரு நோய், குடி ஒரு கையாலாகத்தனம், இந்த விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா இந்த படத்துல பேசியிருக்காங்க. அந்த படம் தான் பாட்டில் ராதா. குரு சோமசுந்தரம் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தினசரி தெருவுல, ஊருக்குள்ள, ரோட்ல கண்டிப்பா பார்த்துருப்போம். ஒரு கேரக்டர் குடிச்சிட்டு வீட்டுல சவுண்டு கொடுத்துட்டு, வீட்டுக்கு காசு கொடுக்காம, வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு போய் இருக்கிற பொருள்லாம் எடைக்கு போட்டோ, அடகு வச்சோ, அந்த காசை எடுத்து தண்ணி அடிச்சுட்டு, இப்படி இந்த பூமிக்கு பாரமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள் உலாவிக்கிட்டு இருக்கும். அந்த கதாபாத்திரத்துல தான் குரு சோமசுந்தரம் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவ்வளோ அப்பட்டமா, ஒரு தத்ரூபமா அந்த கேரக்டர் பிரதிபலிப்பா நடிப்புல கொண்டு நிறுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல கமலோட சாயல் தெரிஞ்சு, ஆனா அதெல்லாம் தாண்டி சில இடங்கள்ல தனித்துவமாவே ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அந்த குடிச்சிட்டு அந்த போதையா இருக்கிற மாதிரியே கண்ணை அந்த மேல முடிய மேல தூக்கிக்கிட்டு, அந்த ரெட்டிஸா வச்சுக்கிட்டு பிச்சு எறிஞ்சிட்டாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்டிங்கை குரு சோமசுந்தரம் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட ஆக்டிங். அவங்களுக்கு ஒய்ஃபா ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அவங்களுமே இந்த படத்துல செம்ம சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜமா படத்தில் நடிச்ச பாரி இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சீனுக்கு மேல நான் கண்டுபிடிச்சேன், ஏய் இவரப்பா அப்படின்னு. குரு சோமசுந்தரமும் பாரியும் அவங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ரைடா இருந்துச்சு இந்த படம். ஏன்னா நான் சகோதரனா, ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆளா, அப்புறம் நிறைய இவங்க என்னடா இப்படி ஒரு நாலேஜான ஒரு ஆளா இருக்காங்க இப்படி நான் பார்த்து ரசிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு அவங்க மனசுப்படி குணப்படி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப கைண்டான பீப்புளா இருப்பாங்க. ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க, அவங்க வருமானத்தை சரியா கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே இந்த போதை, குடி, இந்த மாதிரி விஷயங்கள்லயே போட்டு அதுலயே முடக்கிடுவாங்க. அவங்களுடைய உடலையும் கெடுத்துக்கிட்டு, தன்னையும் அழிச்சுக்கிட்டு, தன்னை சார்ந்தவங்களையும் ரொம்ப ஒரு துயரமான ஒரு வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்துலாம் நான் ரொம்ப இவங்க ஒரு உண்மையிலேயே இந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய திறமைக்கும், இவங்களுடைய தொழில் யுக்திக்கும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை நுணுக்கத்துக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு, நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுற இடத்துக்கு கண்டிப்பா போயிடுவாங்களே. ஆனா போகாம இருக்காங்களே ஏன் அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்கு பார்க்கும் போதே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட பழகும் போது அவ்வளவு கைண்டா, அவ்வளவு இதா இருப்பாங்க. குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவனா, இந்த படம் அதை பேசவே கிடையாது. அவன் நல்லவன் தான். ஆனா அவன் எந்த விஷயத்துல கெட்டவனா பார்க்கப்படுகிறியா அப்படின்ற விஷயத்தான் அந்த படம் பேசுது. ஏன்னா அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் பேசுது. ஆனா அந்த நல்லவனை இந்த குடி அழிச்சிருது. அந்த குடி இல்லைன்னா இந்த சமுதாயத்திலேயே அவனை மாதிரி ஒரு நல்லவன் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா படத்துல பேசியிருந்தாங்க. இந்த பாட்டில் ராதா அப்படின்ற கதாபாத்திரம் குடியினால குடும்பத்தை கவனிக்காம, பிள்ளைகளை கவனிக்காம இருக்கும்போது தன்னுடைய மனைவி கொண்டு போய் குடி மறுவாழ் மையத்துல சேர்த்து, அங்கிருந்து தப்பிச்சு திரும்ப குடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி வேறு ஒருத்தனோட போய் அங்க ஒரு குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அவ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறமும் திரும்ப குடியில இருந்து கூட இருக்கிற ஒரு ஆளை இழந்ததுக்கு அப்புறம் குடியை விடணும்ன்ற ஒரு மனநிலைக்கு அதுக்கப்புறம் குடியிலேருந்து திருந்துற ஒரு படம். இந்த ஒரு ஸ்டோரி லைன் ஒன்று இருக்குல்ல, இது ஒரு லைஃபோட ஒரு பெரிய ஹோப்பா நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த குடி அப்படின்ற விஷயத்த ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த இது குடின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோய். இவங்கெல்லாம் குடி நோயாளி, இவங்களுக்குலாம் ஒரு மறுவாழ்வு மையம் தேவை. இந்த குடி மறுவாழ்வு மையமே இவங்க ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்றத தாண்டி ரொம்ப ஒரு எத்திக்கலான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இதனால நான் பாதிக்கப்பட்டேன், இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த சென்டரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு எத்திக்கலான ஒரு விஷயத்த பேசி, இதனால பல பேருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஒரு 100 பேரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தாலும் ஒரு ஆளாவது ஒரு லைஃபாவது அதில் சேஞ்ச் ஆகும்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3 சீன்லாம் எனக்கு என்ன எப்படி இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் பண்ணாரு அப்படின்னு தெரியல டைரக்டர். ஒன்று தன்னுடைய மனைவி வேற ஒருத்தங்க கூட நடந்து போயிட்டு இருப்பான். நம்மால் நான் குடிச்சிட்டேன், குடியில திருந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையாளாகாத ஒரு ஆளா நிற்கும் பொழுது, ஒரு ஆணை இதுக்கு மேல ஒரு செருப்பால் அடிக்க முடியாதுங்க அந்த சீன்ல. அப்படி ஒரு சீன் அந்த சீனு எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. முன்னாடி போய் நின்று நீ வான்னு சொன்னா அடுத்த செகண்டே மாமான்னு பையத்துக்குன்னு வரதுக்கு தானே சினிமா படமா. இன்னொரு சீன் தன்னுடைய மனைவி கிட்ட தப்பா நடக்கிறதுக்காக ஒருத்தர் இருந்திருப்பான்.
இவனை அவன் பார்த்துட்டு அவனால அவனை என்ன பண்ணிட முடியும், நம்ம உடல்லையும் சக்தி இல்லை, நம்ம கிட்ட எந்த பலமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்ந்து அந்த இடத்துல அழுகும்போது ஒண்ணு இருக்குல்ல, உண்மையில வந்து ஒரு ஆணுடைய ஒரு விரக்தியை வந்து இவ்வளவு தூரம் வந்து அந்த சீன்ல வந்து காட்டிட முடியாது. அவ்வளவு தூரம் வந்து ஒரு ரைட்டிங்கோட பீக் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல. இந்த 2 காட்சியுமே வந்து எனக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறம் மண்டைக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. எப்படி இந்த சீனை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளவு பிரமாதமா டைரக்டர் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டிங்காகவும் டைரக்டரோட ஸ்டேஜ் பண்ற விதமாகவும் ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல குடிக்கிறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைடு, அதாவது நாங்கெல்லாம் வந்து பார்த்தல அப்படின்னு சொல்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. குடிக்காத ஒரு ஆள் வந்து என்ன நீ குடிக்க மாட்டியா, நீ வந்து அப்ப வந்து சாம்பாரா இருப்ப, நீ வந்து தயிர் சாதம், நீ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், என்னையவே அந்த மாதிரி வந்துட்டு நீ குடிக்க மாட்டியா அப்படியா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்ச கிண்டல் அடிச்ச ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடிச்சாதான் ஒரு ஆம்பளைனா குடிக்கணும் அப்படின்ற இந்த ஒரு நெடிலான ஒரு பெருமைக்குரிய விஷயம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு பெண்கள் குடிக்கிற ஒரு விஷயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்லாம் குடிக்கிறதுலாம் எங்க கலாச்சாரம் கெட்டு போச்சு, நாடே நாசமா போகுது அப்படின்னு இந்த குடியை வச்சே வந்து ஒரு பேலன்ஸ்டு ஒரு லைஃப்பை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு, ஒரு ப்ரைடு அது மேல தூக்கி வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு சொசைட்டிக்குள்ள இந்த குடின்றது வந்து ஒரு பழக்கம் கிடையாது, இந்த குடின்றது ஒரு நோய் அப்படின்ற விஷயத்த வந்து வலியுறுத்துற ஒரு படம் தான் இந்த படம். ரொம்ப தெளிவா அதுல ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து குடின்றது ஒரு கையாலாகாத தனம், உன்னோட கையாலாகாத தனத்தினாலதான் நீ குடிப்பழக்கத்துக்கே போற, குடிக்கவே செய்யற. குடிக்காம நீ எந்த வேலையை தெளிவா செய்யறியோ அதுதான் உன்னுடைய திறமை, அதுதான் உன்னுடைய பலம் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா அந்த படத்துல வந்து பேசியிருக்காங்க. இது வந்து குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்றத தாண்டி குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்றோம்ல, கண்டிப்பா வந்து குடி இல்லாம என்ன இருக்க முடியாது, நான் எனி டைம் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்க கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டியவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா அதுல ஒருத்தருக்காவது மனசுல உறுத்தம் அன்னைக்காவது அவங்க குடிக்காம இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். எனக்கு தோணுது. ஏன்னா நான் சுத்தி சொசைட்டில பார்த்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஆட்களாக தான் அதிகமா இருக்காங்க. அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெருமைக்காகவும் ஒரு ப்ரைடாகவும் வந்து குடிக்க ஆரம்பிச்சு அதுக்கே அடிக்ட் ஆகி தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில பகுதியை ஒரு பணத்தை வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வச்ச ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்க கிட்ட முன்னாடியே வந்து பரம்பரை சொத்தோ அப்பா சொத்தோ ஒரு பெரிய வருமானம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் அந்த வருமானத்துல இருந்து அனாவசியமா ஒரு குறிப்பிட்ட தொகையை அதுக்கு வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. தினக்கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு தன்னுடைய முழு வருமானத்தையுமே அதுக்குமே செலவழிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் குடும்பத்தை ரோட்ல விட்டுருக்கான், அவன் குடும்பத்தை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான், வெளியே தெரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா 2 குடும்பமே வந்து சீரழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனா இது வெளியே சொசைட்டில வந்து யார் கண்ணில் படுவான்னு பாத்தீங்கன்னா அந்த தினசரி கூலி கண்ணில் தென்படுறான், அவங்க பெரும்பாலும் கண்ணில் தென்பட மாட்டாங்க. இந்த விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இது எத்தனை பேர் வந்து வெளியில டிஸ்கஷனா பேசியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படம் வந்து ரொம்ப அழகா இந்த விஷயத்த வந்து பேசியிருக்கு அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த படத்தில் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து சார்ந்த விஷயங்கள், சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசின பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி சினிமா தன்மை அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாதி வந்து ஒரு சில இடங்களில் லேக் இருந்தாலும் படம் வந்து ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ரைடாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து சில போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் இந்த படம் வந்து ஓடி இருக்கு அப்படின்றனால கொஞ்சம் டியூரேஷன் வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலி வந்து தோணுச்சு. சில இடங்கள்ல வந்து அந்த லைவ்ல இருக்கக்கூடிய அந்த குடிகார கதாபாத்திரத்துக்கும் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த லொகேஷன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டஃபோர் மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த குடிக்காம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பச்சை பசேல்னு ஒரு இயற்கையா பசுமையா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுவேன், இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்லுவேன், நீ அழகா இருக்கிற, எனக்கு ஒண்ணு ரொம்ப. இங்க வந்து ஒரு குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது சுத்தி வந்து எதுவுமே இல்லாம ஒரு வறட்சியான ஒரு இடமா காமிக்கிறதெல்லாம் ஒரு மெட்டஃபோர் சுதமா வந்து டைரக்டர் பண்ண டெக்னிக்கல் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. என்ன பிடிக்கும் பேக்ரவுண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாட்டு வந்து சில இடங்களில் பிளேஸ்மெண்ட் பண்ண படங்களை வந்து பெருசா வந்து ஒர்க் ஆகல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்திருக்கலாம். இது மாதிரி வந்து சினிமாட்டிக்கா இந்த படத்துல வந்து ஒரு சில குறைகள் தான் இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த படமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து குடிக்கிறவங்க இந்த குடிப்பழக்கத்தை வந்துட்டு குடி நோயால மாறி இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்தா கண்டிப்பா அன்னைக்காவது குடிக்காம இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த குடினால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லார் கண்ணிலுமே வந்து கண்ணீர் வராம இருக்காங்க. அவ்வளவு வந்து ஒரு எமோஷனலான ஒரு படம் தான் இந்த படம். நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த வெகு சில படங்கள்ல ஒரு எமோஷனலி கனெக்டான ஒரு படம் இந்த படம்.
இப்போ எனக்கு குடிப்பழக்கம் இல்லை, ஆனால் இந்த குடினால பாதிக்கப்பட்ட குடும்பமும், அதனால வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும், அதனால இருக்கக்கூடிய குழந்தைகளும், அதில் வந்து இறந்து போய் அப்பா இல்லாமல் இருக்கக்கூடிய பசங்களும் நான் பார்க்காத ஆள் கிடையாது. அவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னுடைய சகோதரர்களா, நண்பர்களா, என் கூட இருக்கவங்களா, நிறைய பேரை வந்து அவங்க எல்லா பேருமே வந்து அவங்களால வெளியில வாய் விட்டு அழ முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. இதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த டாஸ்மார்க் தரைக்கிறேன், அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு மெத்தனமான ஒரு பதில் ஒன்று இருக்கும்ல. இந்த படத்தில் வந்து அந்த 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 மெத்தனமான ஒரு பதிலுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்களோ இல்லை ஓடிடியில் வந்த பிறகு பார்க்குறீங்களோ, எப்படினாலும் இந்த படத்தை பாருங்கள். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சொசைட்டியை அட்ரஸ் பண்ணுற மாதிரி, சொசைட்டியில் ஏதாவது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, இல்லை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான படங்கள் நிறையா வரும். இல்லை ஓடிடியில் பார்த்து இந்த படத்தை போய் கண்டிப்பாக ஒரு 4-5 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த படம் வந்து தாக்கத்தையாக ஏற்படுத்தும். ஏதாவது ஒன்றையாவது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.